கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஏசாயா 3வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:11. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆனந்தமாய் இன்ப காணான் எகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே, மாற்றி வல்லாம் போதி தாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே, மாற்றி உள்ளாம் போதி தாக்கினாரே. கல்லானயன் உள்ளாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். கல்லானயன் உள்ளாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். ஆனந்தமாய் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன். ஆனந்தமாய் என்பக்கான் எகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறா கிருபை, கண்பாரும் என்றும் நான் உம்மாடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறா கிருபை, கண்பாரும் என்றும் நான் உம்மாடிமை. ஆனந்தமாய் என்பக்கான் எகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் தேற்றுதே உந்தன் வாக்குகள் எம்மை, ஆற்றுதே உந்தன் சமூகமே. தேற்றுதே உந்தன் வாக்குகள் எம்மை, ஆற்றுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்ந்திடுவேன், பெரின்ப சியோனில் வாழ்ந்திடவே. பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேர்ந்திடுவேன், பெரின்ப சியோனில் வாழ்ந்திடவே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட், லீலா பிரைஸ் தி லார்ட், மரியாள் பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் தி லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 3வது அதிகாரம் 11வது வசனத்தை தியானிப்போம். துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு வார்த்தை துன்மார்க்கன். நீதிமான் பார்த்தோம், ஆப்போசிட் துன்மார்க்கன். இங்கிலீஷ்ல விக்கட் அப்படின்னு WICKED விக்கட். இதுக்கு இப்ரேய வார்த்தை, ரெண்டுமே ஹீப்ரோ தியானிக்க இருக்கிறோம். ஹீப்ரோல இது ரசா, RASA, ரசா. அந்த ஏ மேல 2 ஏ மேலேயும் கோடு போட்டிருக்காரு. ராசா, சிம்பிள் ராசா. இந்த ராசாங்கிறதுக்கு என்னெல்லாம் மீனிங், அதாவது என்ன மீனிங் இதுன்னு சொன்னா டிக்ஷனரி மீனிங். அன்காட்லி, கடவுள் இல்லாதவன ராசா அப்படின்னு. நம்ம ராஜா கிடையாது, ராஜா. இந்த ராசா அன்காட்லி. உலகத்துல 2 வகையான குற்றத்தார் இருக்கிறாங்க. ஒருத்தங்களுக்கு கடவுள் மேல பக்தி இருக்கு, கடவுள் பக்தி. இன்னொன்னு நாஸ்திகம். எல்லா நாஸ்திகங்களையும் சேர்த்து ஒரு பேர் இருக்குன்னா ரசா, அன்காட்லி. 2வது கில்ட்டி. இது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு வார்த்தைன்னு அவர் ஆத்தர் எழுதியிருக்க. சட்டம் கில்ட்டி. ஒரு ஜட்ஜ் சொல்றாரு, உண்மையிலே குற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. குற்றம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கில்ட்டி அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது ராசா. 3வது ராங் டூயிங். இந்த ராங் டூயிங்ல பல வகையான காரியங்கள் வரும். இல்லீகல் அப்படின்னு சொல்லுவாங்க. லீகல், இல்லீகல்.
இந்த எல்லா இல்லீகலுக்கும் ராசா இல்லீகல். இப்ப போதை மருந்து வைக்க கூடாது, ஆனா அந்த போதை மருந்து வைக்கிறவன் இல்லீகல். அவன் மாட்டுவான் மாட்ட மாட்டான், அது வேற. ஆனா அவன் எதுக்குள்ள வர்றான்னா ராசாங்கிற ஒரு RASA. சோ திரும்ப நான் சொல்றேன், இந்த சட்டத்துல யூஸ் பண்ற ஒரு வார்த்தை. சட்டத்துல உண்மையில குற்றம் இருக்குது அப்படி ஜட்ஜ் சொல்லிட்டானா ரசா. சரி, இப்ப சில வசனங்கள் நம்ம இதை பார்க்க போறோம். விக்கட் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 28:4, வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள் துன்மார்க்கரை புகழ்கிறார்கள். புகழ்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் பக்தி உள்ள ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க, அவங்கள பார்த்து மற்றவங்க கேள்வி பேசுவாங்க. அது நான் நிறைய கண்ணால பார்த்திருக்கேன், கண்டுக்கிடவே கூடாது, அது அவன் வேலை. போலீஸ் கையில எதுக்கு லத்தி கொடுத்திருக்காங்க? அடிக்க. அதுபோல இந்த துன்மார்க்கன் வேத பிரமாணத்தை விட்டு விலகுகிறவர்கள். ஆண்டவரோடு இருந்தாங்க, பைபிள் வாசிச்சாங்க, ஆனா இப்ப விலகுறாங்க. ஏன் விலகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க விலகினோட என்ன செய்வாங்கன்னா துன்மார்க்கரை போல்வார். நீதாயா சூப்பர், நான் தான் முட்டா பை மாதிரி பைபிளை தூக்கிட்டு இவ்வளவு நாள் வேலை வீணா என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது 29:2 நீதிமொழிகள் 29:2, நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கன் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். நீதிமான் பெருகினால ஜனங்கள் மகிழ். உகாண்டா அப்படின்னு ஒரு கண்ட்ரி உங்களுக்கு தெரியும், உகாண்டா. இந்த உகாண்டால இடி அமீன் ஒருத்தர், அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கடவுள் பயங்கிறது 0. ஒரு 100% ராசா துன்மார்க்கன். அவன் ஃப்ரிட்ஜில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் வருகிற டாக்டருடைய தலையை வெட்டி உறுதி வச்சிருப்பாங்க. நீ கொடுத்த மருந்து எனக்கு சரியாகல, நீ எல்லாம் என்னையா டாக்டர், என்ன தலை உறுதி வச்சிருப்பாங்க. அவன் செய்யற ஒவ்வொரு காரியமும் மக்கள் பார்த்து 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 ஒரு நாள் அவனை அப்படியே அழிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை அவன். அதான் அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, 29வது அதிகாரம், நீதிமான் பெருகினாலே ஜனங்கள் மகிழ்வார்கள். அமெரிக்கால ஃபர்ஸ்ட் ஒரு ஜனாதிபதி வருகிறார், அவர் பைபிளை கையில் வச்சிருப்பார். மக்களுக்கு அப்படி நன்மைகளை செய்தார், மக்கள் சந்தோஷம் வரும். அப்ப இந்த உலகமே சந்தோஷமா இருக்கிறதும் சந்தோஷமா இல்லாத யாருக்கு இருக்கு? ராசா. இவங்க கிளம்ப ராசா குறையுதா இந்த பாருங்க, நீதிமான் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், ராசா ஆளும் போது ஜனங்கள் தவிப்பார்கள். இது ஒரு பேசிக் லைன், இதை மாற்றவே முடியாது. சரி, இப்ப ராசா RASA ராசா ஸ்பெல்லிங். ஏ மேல ஒரு கோடு, 2 ஏ மேலையும் கோடு, RA ஒரு கோடு, SA ஒரு கோடு. இது ஒரு பயம் காட்டுகிற ஒரு வார்த்தை. பயம் பிளஸ் ஒரு பட்டியல் இருக்கு. இதுக்குள்ள எத்தனை இருந்தா அந்த ராசாங்கிறது பட்டியல். ஃபர்ஸ்ட் தவறு செய்தவர்களை ராசா அப்படின்னு. தவறு செய்வர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல அந்தமான் அப்படின்னு ஒரு ஊர், அங்க ஒரு ஜெயில் கட்டி வச்சிருந்தாங்க. இந்தியாவில் யார் யாரெல்லாம் குற்றம் கன்ஃபார்ம் பண்றாங்களோ எல்லாரும் அந்த ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. அப்ப அது ஒரு பட்டியல். இந்த பட்டியல லிஸ்ட் இருக்கும், இவன் பேர் அத்தனை பேர் இருக்கிறவங்க எங்க போயிருவாங்கன்னா அங்க போறாங்க. இப்ப ஏசாயா 3வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு பேரு ராசா, RASA அன்காட்லி. சரி, பட்டியல 2வது நம்ம பார்க்க போறோம், இன்னும் பாவத்திலே வாழும் ஒரு கூட்டம். லிஸ்ட் நம்பர் 1 என்னன்னா ஒரு பட்டியல், குற்றம் செய்தவர்கள், இன்னும் பாவத்திலே வாழ்கிற மக்கள். இப்ப இந்த வசனத்தை திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அப்ப உங்களுக்கு புரியும். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 2வது வசனம், நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள், துன்மார்க்கன் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள். ஒரு கூட்டத்தார் மனம் திரும்பி கொண்டே இருக்காங்க. நாங்கள் அந்த கூட்டம், அந்த ரசிக்கப்பட்டோம், ஆண்டவர்ல இருந்தோம், இன்னைங்களா ஆண்டவர் ஆசிரிட்டு இருக்காரு. ஆனா ஒரு கூட்டத்தார் எதுல இருக்காங்கன்னா பாவத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் ராசா
மூணாவது கூட்டம் தவறு செய்தவர்கள் நம்பர் 1 சொன்னேன். ரெண்டாவது இன்னும் பாவத்தில் வாழ்கிற கூட்டம். மூணாவது தீவிரமாக பாவம் செய்கிற ஒரு கூட்டம். தீவிரமாக பாவம் செய்யறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு ஃபோர்ஸ். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குரூப் இருப்பாங்க. அவங்க வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் போல இந்த பசங்க வருவாங்க. அவங்கள கிராகிங்கிற பேர்ல தவறு செய்ய வைப்பாங்க. சிகரெட் குடிக்க வைப்பாங்க, ஆல்கஹால் குடிக்க வைப்பாங்க. அவனை எப்படியாவது தப்பான பாதையை கொண்டு போய் பார்ப்பாங்க. அது ஒரு குற்றம். சரி, இப்ப எல்லாம் நம்ம புரியறதுக்கு ஒரு அதிகாரம் எடுக்க போகிறோம். சங்கீதம். ஸ்டான்லி இதை ரொம்ப அருமையா சொல்லுவார். சங்கீதத்துல எத்தனையோ சங்கீதங்களை வைக்கலாம். ஆனா ஆண்டவர் 2 பிரிச்சு காட்டுறதான் வச்சிருக்காரு. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள வித்தியாசம். நீதிமானுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் துன்மார்க்கன். சரி, முதல் வசனம் வாசிப்போம். துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல். இந்த நடவாமல்ங்கிறது ஒரு மைனஸ் டேர்ம்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க கூடாது, எப்படி காணிக்கை கொடுக்க கூடாது, எப்படி உபவாசம் செய்யக்கூடாது, ஹவு நாட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல ஆரம்பிக்கும் போதே ஆவியார் நமக்கு என்ன சொல்ற, எத்தபடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனைகளில் நடவாமல். நம்ம நடக்கிறதுக்கு ஒரு பாதை ஆண்டவர் வச்சிருக்கிறோம். அந்த பாதையில நாம் நடக்கிறதுக்கு தேவை என்னங்கிறதுனா, சரி, நம்முடைய பிரேயர் செல்லுல கொஞ்சம் பேர் மிஸ்ஸிங்ல இருக்காங்க. ஒரு காலத்துல பயங்கர தீவிரமாக இருந்தார்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வக்கீல் எடுத்துக்கோங்க. பயங்கர அன்பு, அப்பா நம்ம மேல இருந்த அன்பு வேற யாருக்கு இருக்காது. மட்டன் பிரியாணி தான் போடுவாரு, நம்மளை கூட்டு வருவாரு, சாப்பாடு போடுவாரு. ஆனா அந்த பாதையில போயிட்டே இருந்தவர் கான். பையனும் என் கூட வந்துகிட்டு இருந்தான். அவன் 4வது ஆணி 4th நெயில் நல்லா சொல்லி செய்தியெல்லாம் கொடுத்தான். இப்ப மிஸ்ஸிங். அவங்க எங்க இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா துன்மார்க்கனுடைய ஆலோசனை ஆகும். இப்ப அவங்க அந்த பிரேயர்களை நம்முடைய வசனத்தை கேட்டு இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையில் அப்படியே வளர்ந்துகிட்டு இருந்தா ஆண்டோடைய ஆசீர்வாதம் அப்படியே டக்குன்னு கிடைச்சிருக்கு. ஆனா செய்யாமல் ஆலோசனை இல்லாமல் பாவிகளுடைய வழியிலே நில்லாமல் பரியாசகர உட்காரம் எல்லாமே நாட் இது நீ செய்யலைன்னா ஆசீர்வாதம். கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரு. இந்த பிரியம் இங்க இருந்து வரும். என் தம்பி இருக்காரு, அவர் சொல்லுவாரு, இந்த பைபிளை வாசிக்கிற மாதிரி ஏமாத்திட்டுலாம் வாசிக்க முடியாது கையில வச்சுக்கிட்டு. உண்மையிலேயே ஆசை இருந்தா தான் இதை தொட்டு வாசிக்க முடியும். அவர் சொல்லுவார், பிரியமா இருந்து இரவும் பகலும். ஃபர்ஸ்ட் நைட் வருது வரை. ஏன் நைட் வருதுன்னா, நைட்ல நமக்கு பைபிளை வாசிக்கிறது கஷ்டம். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மாதிரி. தியானம் வாசிக்கிறது வேற. இப்ப நியூஸ் பேப்பர் நீங்க வாசிக்கிறது வேற, வாசிக்கிறது கடை வாசிட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா தியானிக்கிறது. நம்முடைய இதுல கதிரேசன் அப்படின்னு ஒரு பிரதர் இருந்தார். இப்ப ரொம்ப நாள் அவரு மிஸ்ஸிங் லிஸ்ட்ல தான் இருக்காரு. அவர்கிட்ட ஏன் கூட இருந்தார், 1.5 வருஷம் என் கூட இருந்தார். அவர் சொல்லுவார், நான் கேட்பேன், பிரதர் இந்த செய்தியை நீங்க கேட்டீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் கேட்டேன். ஐயா என்ன ஐயா சொல்றாரு, என்னோட வயசு கூட. ஐயா இன்னும் நான் அசை போடல அப்படின்னு. அசை போடல. இப்ப எப்படி ஒரு ஆடு சாப்பிட்டுட்டு கொஞ்சமா உட்காந்து அசை போடுவோம், நான் அசை போடல அப்படின்னு. அதான் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்யறதெல்லாம் வாய்க்கும். சரி, நம்ம இன்னும் போக வேண்டியிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு கிரேக்க வார்த்தையை சொல்லி தரேன். கிரீக். முதல்ல ஒரு வார்த்தை சொல்றேன், எழுதிக்கோங்க. பொனிரோஸ். பொனிரோஸ். PONEROS. பொனிரோஸ். திரும்ப சொல்றேன். ஈ மேல ஒரு கோட் போட்டுங்க. அப்ப அந்த ஈயை நீட்டி வாசிக்கணும். பொனிரோஸ். ROS. மத்தேயு 13வது அதிகாரம் 49வது வசனம். இப்படி உலகத்தின் முடிவில் நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு வந்து நீதிமான் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து
பொனிரோஸ்ங்கிற ஒரு வார்த்தை என்ன கொடுத்தான்னா பிரித்து செப்பரேட் பண்றாங்க. இப்ப நம்ம விக்கெட்ங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எபிரேய வார்த்தை ராசா, கிரேக்க வார்த்தை பொனரோஸ், பொனேரோஸ், PONEROS, பொல்லாதவர்கள். 12வது அதிகாரம் 45வது வசனத்துல 12:45 பொல்லாத சந்ததியாருக்கு இப்படியே சம்பவிக்கும். முன்னிலைமை பின்னிலைமை இப்படியே சம்பவிக்கும்னு சொல்லி ஒரு சந்ததியா பார்த்து சொல்றாரு. இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாசு உள்ள வந்துருச்சு. உள்ள வந்து அது வெளியில இருக்கும்போது அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஒரு ஆளுடைய உள்ள வந்துருச்சு. உள்ள இருந்து வெளியில ஆண்டவர் துரத்தி விடுறாரு. அது வருட நிலத்துக்குள்ள வந்துருச்சு. இப்போ உள்ள திரும்ப வந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதைத்தான் பொல்லாத சந்ததியாருக்கும் இப்படியே நடக்கும் என்றார். பொனேரோஸ். சரி, 2வது வார்த்தை நம்ம கற்றுக்கொள்ளும். அத்திஸ்மோஸ், அத்திஸ்மோஸ், ATHES, அத்திஸ்மோஸ், MOS. அத்திஸ்மோஸ்ங்கிறதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா லாலெஸ்னஸ், சட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம சட்டம் நம்மளை தான் கொண்டு பண்ணிக்கிறோம். நமக்கு யாரும் சொல்லி கொடுக்குறோம்? அவங்க உட்காரணும், செய்தியை கேட்கணும். வியாழக்கிழமை சாயங்காலம் ஒரு செய்தி இருக்கு, அதை நான் யாருக்குமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இது எனக்கு போட்ட சட்டம், நான் போட்டுக்கிட்டது. 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம். அத்திஸ்மோஸ், அத்திஸ்மோஸ். 2 பேதுரு 2:7 அக்கிரமக்காரருக்குள் வாசமார்களே, அவர்களுடைய காம விகார நடக்கினால் வருத்தப்பட்டு. ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க அக்கிரமக்காரர்கள். அவங்க ஆண்டவர் விக்கெட்னு சொல்றாரு. அவங்க வாழ்க்கை ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்க இந்த பாவங்கள் எல்லாம் செய்வோம், யாரையும் நாங்க கவலைப்பட மாட்டோம். இது லாலெஸ்னஸ், எங்களுக்கு சட்டம் நாங்க தான் வச்சுக்கிறது. இது லாலெஸ்னஸ். அதே 2 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனம் 3:17 ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளுக்கு முன்னே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சகத்தினாலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி போகாதபடிக்கு எச்சரிக்கை. ஒரு வார்னிங் கொடுக்கிறாருங்க பேதுரு. என்ன கொடுக்கிறாருன்னா, எப்பவுமே இந்த பாவங்கிறதுக்கு ஒரு பவர் இருக்கு, இழுக்கிற வல்லமை. புல் பண்ணிக்கிட்டே இருக்கும், புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நீ போயிடாதங்கிறாரு. அதைத்தான் நம்ம அத்திஸ்மோஸ், போயிடாது. சரி, இந்த இதுக்கு விக்கெட்னஸ் அப்படிங்கிற, அதாவது ஒருத்தர் ரெகுலர் ஒரு பாவம் செய்யணும்னா பாவி அப்படின்னு சொல்றோம். அந்த பாவிங்கிறதுக்கு என்னன்னா அந்த PONERIA, புரோனோஸ் ROS அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஆனா இது புரோனியா, PONERIA. இந்த இதை நீங்க புரியுறதுக்கு அந்த வசனத்தை தான் புரியும், இல்ல வசனத்தை தான் புரியாது. அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாதவர்களிலிருந்து விலக்கி. அப்ப நீங்க எல்லாமே நம்ம எல்லாம் அப்பதான் இருந்தோம். நம்மளாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருணியா அப்படின்னா தான் இருந்தோம். உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பாவம் செய்கிற ஒருத்தர், ஒரு கூட்டம் அதை செய்துட்டே இருக்கிறாங்க. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அவர் உங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாங்களுக்கு விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. இது விலகியாச்சும் ஆசீர்வாதம். அதான் சங்கீதம் 1வது அதிகாரம். சரி, இன்னொரு வசனத்தை வாசி நம்ம அந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். கரியா, KAKIA, கக்கியா, KAKIA. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு குணம் அப்படிங்கிற துர்குணம். 8வது அதிகாரம் 22வது வசனம். 8:22 ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி. துர்குணத்தை கூட கொண்டு போக முடியாது. காக்கியாவை கூட கொண்டு போக முடியாது. KAKIA விட்டு
மனம் திரும்புகிறார். சரி, லாங்குவேஜ் பார்த்தாச்சு. நேரத்தில் வசனத்துக்குள்ள போக இருக்கிறோம். ஏசாயா 3வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 3:11. துன்மார்க்கனுக்கு ஐயோ, ரைட், அவனுக்கு கேடு உண்டாகும். இதுல ஒரு வார்த்தை என்னன்னா ஐயோ, ஓ டபிள்யூ ஓ. ஐயோங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக தடவை உனக்கு ஐயோ 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 சொல்றார். இங்க யார் ஐயோ சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா ஆரம்பித்தார். ஆனா கடைசியில அந்த ஐயோ யார் மேல வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் மேலே அந்த ஐயோ வந்துச்சு. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவர் எப்ப ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாரோ 8வது அதிகாரம் 6வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது நான் ஐயோ அதமானே. இவ்வளவு நாளும் எல்லாரையும் பார்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பரலோக தரிசனத்தை பார்க்கிறார், ஆண்டவரை பார்க்கிறார், உன்னதத்தில் இருக்கார். ஒரு வஸ்திர தொங்கல்னால அப்படியே எல்லாம் ஃபுல்லா இருக்குது. பரிசுத்தர் பரிசுத்தர் துதிக்கிறத பார்த்தோன்னு தனக்கு ஐயோ சொல்றாரு. ஐயோ அதமானே. 5வது வசனம். நான் அசுத்த உதடு உள்ள மனிதன். அசுத்த உதடு என் கண்கள் தேவனை கண்டதே அப்படிங்கிறார். அசுத்த உடல் உள்ள. இப்ப நம்ம துன்மார்க்கனை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். துன்மார்க்கனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாதபடி அதன் ஜலங்களிலிருந்து சேற்றையும் அழுக்கையும் கரையும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் கத்துறது. எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அநேகர் எங்கிட்ட வந்து ஐயோ எனக்கு ஒரு சமாதானம் இல்லையே சமாதானம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஐயோ என்னைக்கு சமாதானம் இல்லை நீ சொல்லிட்டியோ நீ துன்மார்க்கன்னு சொல்லி நீயே சொல்லிடுற. ஏன்னா வசனம் துன்மார்க்கனுக்கோ சமாதானம் இல்லை. நம்ம ஆண்டோடைய பிள்ளை. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். 48:22. ஏசாயா 48:22. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. சரி, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏசாயா 48வது அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, ஐயோ இது நடந்தா எவ்வளவு நல்லா அப்படிங்கிறார். என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும். கற்பனைகளை கவனித்தால்னா ஒரு கூட்டத்தார் ஆண்டவரோட கூட இருப்பேன், வசனத்தை தியானிப்பேன். எனக்கு புதுசா ஒரு சில அந்த சில இந்த ஸ்பெல்லிங்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போட்டு மண்டையை உடைக்கணும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த எத்தனை மீனிங்கள் இருக்கு, எப்படிலாம் இதை வந்து ஆழத்துக்குள்ள கொண்டு போறதா அந்த லாங்குவேஜ் படிக்கும். ஆனா அப்படி படிக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல் இருக்கும், உன் நீதி சமுத்திரத்தின் அலையை போல் இருக்கும். சமாதானம் நதியை போல் இருக்கும். அந்த நதிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அளக்க முடியாத அளவுள்ள சமாதானம். 1 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர் பெட்ரோல் எல்லாமே இழிச்சு வரலாம். ஆனா நதியில போற தண்ணீரை அளக்க முடியாதுங்க. அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு சமாதானம் இருக்குன்னா அளக்க முடியாத அளவு சமாதானம் உங்களுக்கு இருக்கும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சரி, ஆப்போசிட்டான காரியத்தை நான் உங்களுக்கு காக்கிறேன். ரெண்டுமே பார்க்கலாம் ஒரே அதிகாரத்தில். ஏசாயா 65வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருப்பாங்க. 65:13 ஒரே இதுல ரெண்டையுமே சேர்த்து ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி, இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியார்கள். ஆப்போசிட்டா நான் இருக்கேன். ஊழியக்காரன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பல வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு ஒரு டிஸ்டன்ட் ரிலேஷன் வந்தாங்க. எங்க தூரத்து சொந்தம். நாங்க எல்லாரும் டைனிங் டேபிள் உட்காந்துருக்கோம். அதுல ஒருத்தர் கேட்டார், அவர் திருச்சில இருந்து வந்திருக்காங்க ஃபேமிலி, எங்களுக்கு தூரத்து சொந்தம். உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ஊழியராக எனக்கு எங்க கேள்வி, அது யாருன்னு எல்லாரும் என்னைய கை காட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை வேற யாரும் இல்லை நானும் சேர்ந்து சொல்ல முடியும்.
என் மகா டீனா தேவியா செய்யறா, அவ ஒரு ஊழியக்காரி. ஆனா எங்க வீட்டுல நான் அதைத்தான் நான் சொல்றோம். கர்த்தராகிய ஆண்டவர், இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியார்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், நீங்கள் தாகமார்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்பார்கள், நீங்களும் ஆப்போசிட் டக்கு டக்கு டக்கு. 14 இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியாலும் கெம்பீரிப்பார்கள், நீங்களோ மன நோயினாலே அலறி ஆவினாலே முறிந்து புலம்புவீர்கள். நான் தெரிந்து கொண்டவர்களுக்குள்ளே என் நாமத்தை சாப வார்த்தையா விட்டு போயிடும். தெரிந்து கொண்டாங்க எல்லாம் இருக்கு, ஆனா சாபமா வாழ்க்கை முடியுது. இது ஆப்போசிட்டான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். இன்னொருத்தர் யார் இந்த ஐயோ அப்படின்னு அவங்களுக்கே சொல்லிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஐயோ சொல்லிக்கிட்டாங்க. 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 4:7 பெலிஸ்தியர் அவனுடைய பெட்டி யுத்தத்துக்கு வந்துச்சு. இவங்க நினைச்சாங்க இந்த பெட்டி வந்தாச்சுன்னா ஜெயிச்சலாம் நினைச்சாங்க. ஆனா அந்த புறஜாதியார் ஆண்டோட குறித்து எப்படி ஒரு பயம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 1 சாமுவேல் 4வது அதிகாரம், தேவன் பாளையத்திற்கு வந்தார் என்று சொல்லப்பட்டபடினாலே பெலிஸ்தர்கள் பயந்து ஐயோ, அவங்களுக்கு ஐயோ சொல்லிக்கிறாங்க. ஐயோ, நான் மோசம் வந்தது, இதற்கு முன்பே ஒருவர் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ மறுபடியும் சொல்றாங்க. அந்த மகத்துவமான தேவனுடைய கைக்கு நம்மை தப்புகிறார். ஈத்தியர்ந்து சகல வாதையினாலே வனாந்தரத்தை அடித்த தேவன் இவர்கள் தானே. அப்பா, என்ன அழகா ஒரு கடவுள், நம்முடைய கடவுளை குறித்து இவங்களுக்கு பயம் கிடையாதுங்க. ஆனா மற்றவர்களுக்கு பயம் இருக்கு. பிரதான ஆசாரியன் ஏலியுடைய பிள்ளைகளுக்கு பயமே கிடையாது. ஆனா அவங்களுக்கு தெரியுது பயங்கரமான கடவுள், நம்ம பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சரி, நீதிமொழிகள் யோபு 10வது அதிகாரம் 15வது. யோபு 10:15. நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ. நான் துன்மார்க்கா இருந்தால் எனக்கு ஐயோ, நான் நீதிமானா இருந்தால் என் தலையிலே நான் எடுக்க மாட்டேன். ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நீங்க துன்மார்க்கனா இல்லைன்னா ஆண்டவர் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கிறார். இதுதான் பாயிண்ட். நீதிமொழிகள் 20 ஆல்கஹால் வச்சு என்ன அருமையான வசனம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23வது அதிகாரம் 29வது வசனம். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கிய கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தரித்து தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடவர்களுக்கு தானே. எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த ஆல்கஹால்ங்கிறது எவ்வளவு கொடுமையானதுன்றது யாருக்கு தெரியும்னா, அந்த விடுதலை கிடைச்சவங்களுக்கு தான் தெரியும். ஒரு தடவை நாங்க கொச்சின்ல ஒரு முகாமுக்கு போறோம். கொச்சின்ல ஒரு முகாம். அங்க அப்ப பிரதர் ராஜ் ஒரு முக்கியமான ஒரு ஊழியக்காரர் ராஜமார்த்தா நடக்கக்கூடாது. அப்ப அவர் வந்து சொல்றாரு, அங்க தங்கி அந்த லாட்ஜில் அவ்வளவு சாராய பாட்டில் கிடக்குது. சாராயத்திலிருந்து குடிச்சு விடுதலைப்பட்டவங்க ஜாப் பண்ணுங்க, நான் எந்திரிச்சு ஜாப் பண்ணேன். அவர் சொன்னாரு. அப்ப நான் ஒரு பக்கம் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். நம்முடைய டாக்டர் ஒரு குடிகாரத்தினாக இருந்து விடுதலை பெற்று சந்தோஷத்தோடு ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாருக்கு 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 யாருக்கு. சரி, இப்ப இந்த நீதிமான்ல ஒரு ரிவார்டை பார்க்க போயிருக்கோம். ரிவார்டு சரியா? அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 62:12 கிருபையும் உம்முடையது, ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்க பலனை அளிக்கிறது. இது அடுத்த ஒரு செக்ஷன். அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏசாயா 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, துன்மார்க்கன் ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும், அவன் கைகளுக்கு பலன் அவனுக்கு கிடைக்கும்.
அவன் செய்யறதுக்கு அவனுக்கு பலன் கிடைக்கும். ஆனா அதே நேரத்தில் நமக்கும் பலன் கிடைக்கும். என்ன பலன்? நீதிமான்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருபையும் உம்முடையது, ஆண்டவரே தேவரே, அவன் செய்கைக்கு தக்க பலனை நீர் அளிக்கிறது. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவான் அவரை கனப்படுறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது, ஒரு சட்ட வசனம் நான் சொல்லுவேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம், ஏனென்றால் சரீரத்திலே அவன் செய்த செய்கைகளுக்கு தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வெளிப்படணும். ரிவார்டு நமக்கு கொடுப்பார். அந்த ரிவார்டு எதன் அடிப்படையில் கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதன் அடிப்படையில் ரிவார்டு கொடுப்பார்? எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை வச்சிருக்காங்க, சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க. யாக்கோபு 2வது அதிகாரம் 13வது வசனம், அந்த ரிவார்டு எதன் அடிப்படையில்? ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு. நம்முடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணு, கொஞ்சம் மனசுல மைண்ட் டிஸ்டர்ப் ஆன பொண்ணு, கொஞ்சம் மைண்ட் நாளோன்னு செல்ஃபாக அவளே ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்துட்டா. அவ ஒரு நாள் எங்க அண்ணன்ட்ட போய், சார் எனக்கு என்னைக்கு சார் ஆகும் அப்படின்னு கேட்டா, உன்னை யார் வேலைக்கு சேர்த்தா அப்படின்னு டஃபா பேசினார். நான் கேட்டேன், கொஞ்சம் இறக்கப்படுறா அப்படின்னு சொன்னேன். எனக்கெல்லாம் இந்த இறக்கமெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு. இந்த இறக்கங்கிறது இங்கிருந்து வரணும், யார் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் வேணுமே பெறும். சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடைக்கணும். உங்களுக்கு இறக்கம் இல்லைன்னா ஆண்டவர் கட் பண்ணிடுவார். ரோமர் 2வது அதிகாரம் 7வது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்கள் நித்திய ஜீவன். சோர்ந்து போகாமல். இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போனாதான் இந்த ரிவார்டு கிடைக்காது. துன்மார்க்கனுக்கு ஐக்கியம். ஜபிப்போமா. மகா இறக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இருதயத்தோடு உடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள், சொல்ல முடியாத இவர்களுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.